जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कविता जम्बू पलसार पक्षितम उमासुतम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடியது வகையில எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னா கிரகம். நம்ம ஒரு விஷயத்த மறந்துடும், கிரகங்கள் மறக்காது. அந்தந்த நாள்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். நாளைய தினம் சனிக்கிழமை சனி பகவானுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். அந்த மாதிரி இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி செய்யணும்? 12 ராசிக்கும் நான் பலன்கள் சொல்றேன். யாரிடம் பேசக்கூடாது, அதே போல யாரை அதிகம் நம்பக்கூடாது, அதே போல எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கே பணத்தை கவனமாக கையாள வேண்டும், யாருக்கு திடீரென்று நல்ல செய்தி வரும், யாருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும். இது இந்த வாரத்திற்கான ராசி பலன். இந்த வாரம் இதுதான் நடக்கும். இந்த வார ராசி பலன் நான் சொல்றேன் இல்லையா, இந்த வாரத்துல இதுதான் நடக்கும். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, சுவாமி நாங்க உங்க சேனல் பார்க்கும்போது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க அப்படின்னும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது இப்ப நான் உங்களுடைய இந்த வார ராசி பலன் சொல்லும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சந்தேகங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, உடனே கால் பண்ணி பேசுங்க. எங்க குருஜி கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுங்க, நான் சுவாமி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வார ராசி பலன்ல ஏதாவது இருக்கா உடனே டக்குன்னு கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வார ராசி பலன்ல உங்களுக்கு மைண்ட் செட் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்படிதான், நம்ம லைஃப் இப்படி, இந்த வாரம் நமக்கு இப்படிதான் போகும், ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா சிலருக்கு இதுல அதீத நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் சந்திராஷ்டமமா நம்ம இப்படிதான் இருக்கணும், இன்னைக்கு நமக்கு அஷ்டமச்சனியா, நமக்கு கண்டகச்சனி நடக்கிறதா, நம்ம இப்படிதான் இருக்கணும். சில பேர் தெளிவாக இருப்பார்கள். சில பேருக்கு நம்ம சொல்லணும், சார் இது இப்படி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க கேட்பாங்க. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது தான் தெய்வத்தை அதிகமா நினைப்பாங்க. சில பேர் கஷ்டம் வராத வரைக்கும் தெரியாது, அவங்க வாட்டுக்கு போவாங்க வருவாங்க, நீ போய் சாமி கும்பிட, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் கோவிலா ஓட ஆரம்பிச்சிருவான். அது போல ஜோதிடம் என்பது நம்மளை பத்தி நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரம்மன் எழுதியதை அதனால்தான் பிரம்ம வித்தை கற்றவன் என்று ஜோதிடம் பார்ப்பவர்களை சொல்லுவார்கள். வாங்க ராசி பலன் போவோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களை, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது வாழ்க்கை திசை மாறப்போகிறது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாரம் வாழ்க்கை திசை மாறப்போகிறது. நீங்கள் போய்கொண்டிருந்த பாதையில ஒரு தடங்கள், ஒரு தடுப்பு போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாரம் நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. குடும்பம் தூரத்தில் இருப்பவர்களுக்கு அருகில் வருவார். குடும்பத்துல ஒருத்தர் தூரமா இருக்கீங்கன்னு சொன்னா ஒருத்தர் அருகில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல நீண்ட நாட்களா தொடர்பில் இல்லாத ஒருவன் மீண்டும் பேசலாம். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது சுபகாரியம் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டு. பழைய கருத்து வேறுபாட்டை மீண்டும் கிளறாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, சில பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, வேலை எதிர்பாராத சில பொறுப்புகள், பணியிடத்துல நீங்க கேட்காமயே சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ கொஞ்சம் என்ன செய்யணும், பணியிடத்துல சில, அதாவது வேலை பாலிடிக்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, உங்ககிட்டயே கேட்டு உங்ககிட்டயே சில விஷயங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள் வேலையில சில விஷயங்கள்லாம் இருக்கு. மேலதிகாரிகளுக்கு நிரூபிக்கும் வாய்ப்பாகமான அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருப்பது நல்லது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. என்ன செய்யணும், உங்க வேலையை நீங்க முடிச்சிங்களா, ப்ராஜெக்டா உங்களோட ஒர்க்கை நீங்க முடிச்சிங்களா, உங்க வேலையை பார்த்துட்டு வந்தீங்களா. கூட்டாக சேர்ந்து ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துவார். ஸோ பார்த்துக்கோ. 4 பேர் ஒன்று சேர்ந்துன்னு ஒருத்தனை அவமானப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் உண்டு. ஸோ பார்த்துக்கோ. தொழில் தூரத்தில் இருந்து வரும் வாய்ப்பு, அதாவது சில பேருக்கு ஊர் அல்லது வேறு நாட்டை சேர்ந்த ஒருவர் மூலமாக முக்கியமான ஒரு தொடர்பு கிடைக்கலாம். வேற ஊர்ல இருந்து, வேற நாட்டுல இருந்து ஏதாவது ஒரு பிசினஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம்.
முழு விவரங்களை அறியாமல் முன்பணம் செலுத்துவதில் அவசரம், கரெக்டா பார்த்துக்கணும். காத்திருந்த பணம் நகரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு சில விஷயங்கள், பண விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அர்த்தாஷ்டமச்சனி, கொஞ்சம் தாயார் உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. சில விஷயங்கள் பார்த்துக்கலாம். அதாவது வருமானம் அதிகரிப்பதை விட கிடைக்கும் பணத்தை சரியான இடத்தில் பயன்படுத்துவது சிறப்பு. ஸோ அந்த மாதிரி இஎம்ஐ லோன் ஒரு புதிய வழி தேவை. ஸோ சில விஷயங்களை கரெக்டா முன் நிபந்தனைகளை நன்றாக புரிந்து கொண்டு சில விஷயங்களை பண்ணுங்க. பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. திருமணம் தூரத்து உறவு அருகில் வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது ஒரு தூரத்து உறவினால் கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒருவருடன் பேச்சு தொடங்கும் வாய்ப்பு இருக்கிறது. திருமணமானவர்கள் துணையுடன் சேர்ந்து பயணம் மேற்கொள்ளலாம். ஸோ ஒற்றுமையுடன் திருமண வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா சிறப்பு. காதலில் திடீரென்று ஒரு அழைப்பு வரும். பேசாம இருந்தீங்க, திடீர்னு ஒரு அழைப்பு, திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை, ரிலேஷன்ஷிப்ல திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை வருவதற்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் பழைய உறவை மீண்டும் வந்தால் அந்த நடந்த பிரச்சனையை மறந்து விடாமல் சிந்தியுங்கள். ஒரு விஷயம் சொல்றேன். குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பேசல. இப்போ அது இந்த வாரம் பேசுவதற்கான வாய்ப்பு வரும். ஸோ அது என்னங்கிறத அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கோர்ட் கேஸ் பயணம் செய்ய வேண்டிய நிலை அப்படின்னு எடுத்துக்கும்போது சட்ட விவகாரம் அல்லது சொத்து பிரச்சனை உள்ளவர்களுக்கு வேறு இடத்திற்கு செல்ல பிரச்சனை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம். ஆவணங்களை முறையாக எடுத்து இந்த சட்ட நிபுணர்களின் அறிவுரையை பின்பற்றுவது நல்லது. என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. விவாகரத்து தூரம் குறையுமா அப்படின்னு பிரிந்து வாழும் தம்பதிகளுக்கு ஒரு சந்திப்பு அல்லது பேச்சுவார்த்தை ஏற்படலாம். சிலருக்கு மீண்டும் இணைவது குறித்து ஆலோசனை வழங்கலாம். மற்றவர்களுக்கு ஒரு பிரிவை சட்ட ரீதியாக முடிப்பது பற்றிய பேச்சு தீவிரமாகலாம். எந்த முடிவாக இருந்தாலும் அவசரம் இல்லாமல் நிதானிச்சு முடிவு பண்ணீங்கன்னா நல்லது. யாரிடம் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் உங்கள் பயண திட்டம். ஸோ யார்கிட்ட உங்களுடைய புதிய முயற்சி, சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ எதை யார்கிட்ட என்ன சொல்லணும், எப்படி சொல்லணுங்கிறத பார்த்து சொல்லுங்க. அவசரம் காட்டாதீர்கள். ஒரு புறம் குடும்பம், மறுபுறம் வேலை, இன்னொரு புறம் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பணம். இதற்கிடையில் உங்க சொந்த ஆசை, இவ்வளவும் இருக்கு. எதை முதலில் கவனிப்பது தெரியாமல் மன அழுத்தம் உருவாகலாம். இந்த வாரம் எல்லாவற்றுக்கும் நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் பார்த்து பண்ணுங்க. அந்த பயணத்தை சந்திக்கும் ஒருவர் சில விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு கவனமா, வில்லாடை சொல்லால் வளைங்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்தே வார்த்தையை வாங்கி உங்ககிட்டயே பிரச்சனை பண்ணுவாங்க. தனுசு ராசி பொறுத்தளவிற்கு எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசி வெற்றி பெறுங்கள். அதுதான் இந்த வாரத்திற்கான சிறப்பு. சுபம்.